அடி மகா, என்ன மீறி உனக்கோ உன் குடும்பத்துக்கோ ஒரு நல்லது நடக்க விட்டுருவேன்னு நினைக்கிற? அது நடக்காதடி. இவ உண்மையிலே திருந்திட்டாளா இல்லையா? நல்லது சொல்ற மாதிரியே கௌரியை ஏத்தி விட்டுட்டு போறா. இரு, உன் மேல ஒரு கண்ணு வைக்கிறேன். டேய், லவ் பண்றதுக்கு கூட கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும்டா. உன் அவசர புத்தியால மகாவையும் அவ தங்கச்சியும் சந்தியில இழுத்து விட்ட. முதல்ல லைஃப்ல ஜெயிக்க பாரு. லைஃப்ல ஜெயிச்சாதான் ஈஸியா காதல்ல ஜெயிக்க முடியும். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க அண்ணி. இல்ல மகா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் அப்புறமா குடிக்கிறேன். மாமா, மகா, அம்மா காஃபி குடிக்கலையா? அவ அப்புறமா குடிப்பா. ஆமா, இன்னைக்கு என்ன நீ சீக்கிரமா கிளம்பிட்ட? ஆமாப்பா, முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் ரெடி ஆயிடும், சாப்பிட்டு போங்க. இல்ல மகா, லேட் ஆயிடும். நான் கிளம்புறேன். வரேம்மா. வரேன்ப்பா. மகா, நீ எப்படி? நீங்க கிளம்புங்க, நான் எப்பவும் போல ஆட்டோலயே போய்க்கிறேன். அம்மா, நான் வேணா காஃபி போட்டு தரட்டுமா? இப்ப என்ன, காஃபி குடிக்கலன்னா செத்தா போயிடுவாங்க? அத்தை, காஃபி தான் குடிக்கல, டிஃபன் வைக்கட்டுமா? வந்து சாப்பிடுறீங்களா? அத்தை, என் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு சாப்பாட்டு மேல காட்டுறீங்க? நேரத்துக்கு சாப்பிட்டா தானே மாத்திரை போட முடியும். ஆஹா, அம்மா எரிமலையா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இன்னைக்கும் ஒரு சண்டை இருக்கு. அத்தை, இன்னும் நேத்து நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே தான் முடிஞ்சு போயிடுச்சு. எதுக்கு இன்னும் நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீதான் மகா சொல்ற. நேத்து நைட்டு கதிர் உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். அதுல என்ன பேசிருக்கான்னு அம்மாவும் கேட்டாங்க. கட்டுப்பாடெல்லாம் நீங்க போட்டிருக்கலாம், ஆனா அது அவங்க கேட்கணுமே. வெண்ணிலா, ஏற்கனவே உங்க அம்மா எரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்துறியா? பேசாம இருக்க மாட்டா? அப்பா,
மகா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னான். அப்படிலாம் எதுவும் முடிஞ்சு போகலன்னு அவளுக்கு நான் பதில் சொன்னேன். இது தப்பா? மாமா, என்ன மீறி அப்படி எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அம்மாடி, இப்ப எதுக்குமா அந்த பேச்சு? நீ சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு. மத்தவங்களா பசிச்சா சாப்பிட்டுப்பாங்க. என்ன கையில? என்ன பார்த்ததும் அவசரமா எதையும் மறைக்கிற? என்னன்னு காட்டு. காஸ்ட்லியான வாட்சா தெரியுது. ஏது உனக்கு? இது என் ஃப்ரெண்டோட வாட்ச். அழகா இருக்கேன்னு வாங்கி கட்டி பார்த்தேன். திரும்பி காட்டி கொடுக்கறப்ப இதை நீயே கட்டிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. அன்னைக்கு நீ காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருந்த. அப்ப கேட்டப்பவும் இதே மாதிரிதான் பதில் சொன்னேன். அடுத்தவங்க ஒரு பொருள் கொடுத்தா வாங்கலாமா? என்ன பழக்கம் இது? அண்ணி, அவ ரொம்ப வசதியான பொண்ணு. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற. அவளுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அதுக்கு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை நம்ம விட்டு கொடுக்கலாமா? திவ்யா, நீ தப்பு எதுவும் பண்ணல? இல்ல அண்ணி, அப்படிலாம் இல்ல. ஏற்கனவே நம்ம வீட்டுல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ல. எந்த வம்புக்கும் போய் நீ மாட்டிக்க கூடாது. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். வா சாப்பிடலாம். இல்ல அண்ணி, நீங்க கிளம்புங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ இன்ஸ்டிடியூட் போகணும்னு சொன்னல. 1 hour கழிச்சு வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. சரி. ஒன்னொன்னா அன்னிக்கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கோமே. கரெக்டா கேக்குறாங்க. என்ன பண்றது?